இந்த சமுதாயம் இருக்குகின்றதே வேதனைக்குரிய செயல். அன்பிற்குரியவர்களே, 2021 ஆண்டினுடைய கணக்கெடுப்பின்படி இந்த இஸ்லாமிய சமுதாயம் மொத்தமே 7% தான் படிப்பறிவு உள்ளவங்களே இருக்கிறாங்க. இந்த சமுதாயத்துல உயர்கல்வி படிப்பறிவுன்னு சொன்னா எழுத படிக்க தெரிகிறதுங்கிறது வேற. அது 40% இருக்குகின்றார்கள் இஸ்லாமிய சமுதாயத்துல. 60% படிப்பறிவு கூட இல்லாம தான் இருக்கிறாங்க. ஒரு பேப்பரை பார்த்து, ஒரு புக்கை பார்த்து, இதை படிச்சு அது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு உள்ள சமுதாயத்துல 40% தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இடம்பெற்றிருக்கின்றது. அதிலும் உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல 7% மக்கள் மட்டும்தான் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் படிப்பறிவில் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அதிலும் மிக உயர் கல்வி, இந்த MBBS போன்ற மிக உயர் கல்வி இருக்குது இல்லையா, இந்த கல்வியை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா வெறும் 1% தான். ஒரே 1%. ஏன் இந்த மிகப்பெரிய ஒரு இழிநிலை? இந்த படிப்பின் மீது நமக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை என்று கேட்டோம் என்று சொன்னால், அதுக்கு நம்மளுடைய காரணம், நாம தான் காரணம். நம்மளுடைய படிப்பின்மைக்கு காரணம், நம்ம பிள்ளைங்க படிக்காம போனதுக்கும் காரணம் நாம தான். அன்பிற்குரியவர்களே, நம்மளுடைய இளைஞர்கள் கொஞ்சம் தலையெடுத்துட்டாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் வாலிப வயசு ஆகிட்டாங்கன்னு சொன்னா, அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். பைக் வாங்கி கொடுக்கிறோம், என்ன அவங்களுக்கு மொபைல் வாங்கி கொடுக்கிறோம், அவங்க கேட்டதெல்லாம் செய்யணும் இல்லையா? அதன் காரணத்தினால் அவர்கள் என்ன செய்யறாங்க? படிப்பில் கவனத்தை குறைத்துக் கொள்கின்றார்கள். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல 30% மாணவர்கள் ஃபெயிலா இருக்கிறாங்க, மார்க்கை இழந்திருக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ஊர்ல எப்படிங்கிற சூழ்நிலைலாம் எனக்கு தெரியாது. யார் பாஸ் யாரு ஃபெயிலு அப்படிங்கிறதா எனக்கு தெரியாது. ஒரே ஒரு மாணவர் எடுத்து நான் இன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது, துவா செய்யுங்க 3 வாட்டி சொன்னாங்க. திரும்ப சொன்னாங்க. என்ன துவா செஞ்சாலும் அங்க என்ன எழுதிருக்கிறாங்களோ அதான மார்க் வரப்போகுது. அப்ப நல்லா படிச்சா அதுக்கு உண்டான மார்க் வந்துடும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் அவர் மறுநாள் அஜித் நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படி சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். என்ன பாஸ்? ஜஸ்ட் பாஸ். அன்பிற்குரியவர்களே, நாம் கொஞ்சம் விளங்கணும். இன்னைக்கு நம்முடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் கல்வியினுடைய விழிப்புணர்வு இல்லாததின் காரணத்தினால் நம்ம பிள்ளைய நல்ல